ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஹீட் பண்ணி ஜல்லிக்கரண்டியை மேல் பக்கமாக பிடித்து கடலை மாவை டம்ளரில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும். தானாகவே முத்து முத்தாக எண்ணெயில் ஊற்றிக்கும். கடைசியாக ஸ்பூனில் நம்ம ஜல்லிக்கரண்டியை தட்டி விட்டுக்கலாம். இதை 2 முறை கிளறி விட்டு 30 செகண்டுக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கணும். இப்படி அமுக்கி பார்த்தோம்னா சாஃப்டாக அமுங்கணும். அடுத்தடுத்து போடும்போது நம்ம ஜல்லிக்கரண்டி க்ளீன் பண்ணிவிட்டு தான் போடணும். அதிலே போட்டால் நம்ம முத்துக்கள் இந்த மாதிரி க்ளீனாக வராது. 2 முறை கிளறி விட்டுட்டு 30 செகண்டுக்குள்ளே நம்ம உடனே எடுத்துக்கணும். ஒரு கிறிஸ்பியாக ஆகக்கூடாது. பூந்தி அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 கப் கடலை மாவு அளவுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதித்து வந்ததும் பிசுபிசுப்பு தன்மை ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பூந்தி கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து இதில் போட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஊறினதும் பாதி பூந்தி எடுத்து மிக்சியில் கொரப்பாக பல்ஸ் மோட் விட்டு ஒரு 5 முறை பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லட்டுகளாக பிடிச்சிக்கலாம். தேங்க்யூ.